அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலே மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்கள் அனைவர்களுக்கும், எம் முன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் குறைவின்றி நிறைவாக தந்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு 1988 சென்னை பெரம்பூர் ஜமாலியா அரபிக் கல்லூரியில் 6வது வருட மாணவராக நான் அங்கு சேர்ந்தேன். அந்த கல்லூரியிலே, அந்த பெரம்பூர் ஜமாலியா அரபிக் கல்லூரியில் 4வது வருடத்தில் இருந்து 5வது வருட மாணவராக அத்தாயி குழுமத்தினுடைய 40 பிராஞ்சுகளுக்கும் சுப்ரீம் ஸ்டாராக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலானா நிசார் அவர்கள் அங்கு 5வது வருட மாணவராக அங்கு ஓதிக்கொண்டு இருந்தார்கள். நாங்கள் இருவரும் ஒரே வருடத்தில் ஓதிய மாணவர்கள். ஒரு நாள் காலம் சென்று விட்ட ஜமாலியாவில் அதுவரைக்கும் ஓதிய அத்தனை மாணவர்களும் மிகவும் அன்போடு, கண்ணியத்தோடு, மிகப்பெரிய பாசத்தோடு நேசிக்கின்ற எங்களை போன்ற ஜமாலிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹதீஸ்களை ஆசானாக இருந்த கண்ணியத்துக்குரிய மர்ஹூம் அல்லாமா ஜமாலுத்தீன் உஸ்தாத் அவர்கள் ஒரு நாள் மதிய இடைவேளைக்கு பின்னால் நடந்த ஹதீஸ் கலையினுடைய திருமதியினுடைய பாட வகுப்பிலே, அந்த நேரத்தில் நான் 7வது வருட மாணவராக அடுத்த ஆண்டிலே நான் இருக்கின்ற பொழுது, அந்த திருமதியை நடத்த வந்த எங்களுடைய உஸ்தாத் ஜமாலுத்தீன் ஹஸ்ரத் அவர்கள், நானும் சையது வம்சத்தை சேர்ந்த சையது ரஷீத் அஹ்மத் என்ற மாணவர்களும் அப்பொழுது பாடத்தில் இருக்கிறோம். எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், அவங்க எப்போவுமே ரொம்ப அழகாக பிள்ளைங்களை ரொம்ப அன்போடு எல்லா மாணவர்களையும் நடத்துவார்கள். அவங்க சொன்னாங்க, மௌலானா நிசார் பெரிய ஆளாக வருவான் மௌலானா. நிசாருடைய சிந்தனைகள், அவனுள் இருக்கின்ற அந்த தொலைதூர பார்வை, எல்லாருக்கும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கை அந்த நிசாருக்குள்ளே, அந்த மௌலானாக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கு மௌலானா. அவன் பெரிய ஆளாக தமிழகத்தில் வருவான் மௌலானா அப்படின்னு எல்லா உஸ்தாதுமார்களுடைய வாயில் இருந்தும் அப்பொழுதே மிக பெரிதும் வாழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாணவர் அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த விழாவிலே கண்ணியமாக, பவியமாக, மிகவும் பணிவாக உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய நண்பர் மௌலானா நிசார் அலி ஜமாலி அவர்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், அப்போவும் சொல்கிறேன், அன்னைக்கு அவர்கள் மாணவராக இருக்கின்ற பொழுதே நீங்கள்லாம் காலையில் எந்திரிச்சா டீ, டிஃபன், காஃபி இதை தேக்கி தான் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓடும். ஆனால் மௌலானா அவங்க படிக்கிற காலகட்டத்திலேயே காலையில் எந்திரிச்சாலே ஏதாவது ஒரு புக்கோடு தான் எந்திரிப்பாங்க. ஏதாவது ஒரு புக்கு, அது அரபி புக்காக இருக்கும், அல்லது அவங்க அங்கே நிறையா அப்போ காலையில் படிக்க போவாங்க, அசருக்கு பின்னாடி கிடைக்கிற நேரத்தில் படிக்க போவாங்க, மாதிரி பின்னாடி படிக்க போவாங்க. காலையில் இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரே படிப்பு படிப்பு படிப்பு, ஓதுதல், இதே சிந்தனையில் வளர்ந்த அவர்களே வல்ல அல்லாஹ் இன்றைக்கு அவர்களின் மூலியமாக தமிழகத்திலே 40க்கும் மேற்பட்ட கிளைகளை துவங்க அவர்களே அல்லாஹ் மிகப்பெரிய அருள் பாக்கியம் அளித்திருக்கிறான் என்று சொன்னால், இவ்வளவும் கிடைச்சதுக்கு பின்னாடி இன்றைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ஒரு பணிவாக தயவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற
அந்த தன்னடக்கத்தை தான் என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஒரு எம்சி வந்துட்டாலே ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சாரா ஒரு ஆசிரியர் 1ஆம் கிளாஸ் படித்து கொடுக்குற ஒரு ஆசிரியர் பார்த்தால அவர் போடுற தெனாவட்டம் அவர் பண்ணுகின்ற சேட்டையும் நம்ம மாணவர்களால் தாங்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு பின்னால் 40 கிளைகளுக்கு மேலும் தோங்கப்படுவதற்கு மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு மத்திய நினைவுபடுத்துகிறேன். இந்த உலக கல்வி, தீன் கல்வி, மார்க்கம், உலக கல்வி, இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த ஃபவுண்டேஷனை தமிழகத்துக்கு முதல் அறிமுகப்படுத்தியது மௌலானா நிசார் அலி அஹலா உஸ்தாத் அவர்கள் தான். அதுக்கு முன்னால் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று மார்க்க கல்வி தனியாக எங்கேயாவது மதரசாவில் நடக்கும், இல்லைண்டா பள்ளிக்கூடத்தில் கல்வி தனியாக எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் நடக்கும். ஆனால் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற மாணவர்கள், ஆலிம்கள் படித்து தலைமை ஏற்கின்ற அளவிற்கு உயர்ந்தவர்களாக, லட்சியமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய வேக்கை இந்த மௌலானா உள்ளத்தில் கிளம்பியது. வல்ல அல்லாஹ் அதன் மூலியமாக இன்னைக்கு தமிழகத்திலே நிறைய மதரசாக்களே இவர்களுடைய இந்த ஃபார்முலா தான் இப்பொழுது மாறி மாறி நிறைய மதரசாக்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி நிறைய பெண்களும் இன்றைக்கி நம்முடைய மார்க்கத்திலே ரொம்ப எழுச்சியோடு இருப்பதற்கும் இந்த அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய சுப்ரீம் ஃபவுண்டர் எங்களுடைய அருமை மிகவும் நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய மௌலானா நிசார் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்திய நினைவுபடுத்தி கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மௌலானா அவர்களுக்கு, எங்களுடைய நண்பர் நிசார் அலி ஜமால் அவர்களுக்கு நீடித்த ஹயாத்தையும் எல்லா நன்மையான பாக்கியங்களும் கொடுத்து அருள் புரிவானாக. இந்த ஒப்பிலானிலே இந்த கல்வி குழுமம் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை வாரி வழங்கிய காதர் அலி மக்ஃபி காக்கா அவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஆஃபியத்தையும் நன்மைகளையும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். வாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்